எஸ்பி இருக்காரா? இருக்காரு. அதுக்கு என்னடாப்பா? தோ பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்க அக்கா இத அவட்ட கொடுக்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டு அக்கா பூ கொடுத்து விட்டாங்க. கௌரி அதான் மயில். காக்கா மாதிரி இருக்கான். இவனுக்கு யாரு மயிலின் பேர் வச்சா? எஸ்பி உங்களுக்கு தந்தி வந்திருக்கு, வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்க. என்ன தந்தி? எங்க இருந்து? பதறாதீங்க, பக்கத்து வீட்ல இருந்தா வந்திருக்கு. இந்த போஸ்ட்மேன் வெயிட் பண்றாரு. இந்தாங்க. தந்தி என்ன பூ கொண்டு வந்திருக்கான்? இது பூ இல்ல, அந்த பொண்ணோட இதயம். வாடி வழங்குறதுக்குள்ள வாங்கி சொல்லிக்கங்க. அரஞ்சனா போடா. ஏய் உனக்கு 3 நாளா வரல, அதுக்குள்ள இந்த வேலையா? போடா போடா. இனிமே இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்தா கண்ணு மூடி எல்லாம் தோண்டி விடுவேன். தோண்டி இரு ஒன்னு கொஞ்சிக்கிறேன். ஐயோ கிராஸ்கல். நீங்க என்னடா அங்கே பாத்துக்கிட்டு இருக்க? போடா. இத பாருங்க. ஐயோ இத வச்சு அந்தாள் மண்டைய நான் உடைக்கல. என் பேர் அண்ணாமலை இல்ல. கௌரி ஒண்ணு தானே இவ்வளவோ பாத்துட்டு சும்மா நிக்கிறியே. அவனை கல்லு கீழே போட சொல்லு. அண்ணாமலை கல்லு கீழே போடுறா. இது ஆம்பளைங்க பிரச்சனை, பொம்பளைங்க தயாராதீங்க. கண்ணு என்ன புடலையா இருக்கு? பார்த்து நடந்து வரக்கூடாது? கேக்கா நான் நடக்க தெரியாம கீழே விழுந்தேன். எவ்வளவு செங்கலை கொண்டு எடுத்துட்டாங்க. அந்த அந்த பைப்லதான் எலாய் ஒன்னீங்க. எஸ்பி போயிடாதீங்க, நான் வந்துடுறேன். எங்கடா ஓடிட போறீங்க? நான் இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடினாலும் ஒண்ணு விட மாட்டேன். நான் மயில் தான் பரப்பு என்கிட்ட தகவல் வேலை கட்டாச்சு. மரியாதையா நில்லு. ஓட விடாத, நெஞ்சு வலிக்குதா? உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரிய தெரியுமா? எனக்கு தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? கல்லுதான் பாஞ்சு வருதுன்னு தெரியல, திடீர்னு குறுக்க வந்தா கல்லுக்கு பிரேக்கா போட தெரியும்? அறிவு கேட்டவன. ஆமா இப்ப தயிர் லிட்டர் என்ன விலை போகுது? ஒரு 400. ஆமா யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பெல்லாம் என்ன? காக்கா கலைஞ்சிருச்சு. இப்படியா? ஊர்ல இருக்க காக்காக்களே கால்ரா பத்தி சும்மா சும்மா எதுக்கு கிராஸ் கல் கேக்குறீங்க? என் சம்பளத்தை படுத்துன்னு சொல்றல. 400 எத்தனை தடவை? என்ன 400 தான். போடா போ. இங்க வா. இனிமேல் இந்த மாதிரி உடையிற ஐட்டம்லாம் கொண்டு வரப்படாது. அதையும் மீறி கொண்டு வந்தீங்கன்னா உடையிறது பானை கிடையாது, உன் மண்டை. போ போ எல்லாரும் போ, கூட்டம் போடாத போ. இந்த மாதிரி முறையோட கேட்டு வாங்கணும். அதை விட்டுவிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க ஒருத்தரை போட்டு. உளறிட்டேனா ஆண்டி என்னம்மா? என்ன எஸ்பி சார்? இந்த பாருங்கம்மா, இது உங்க வீடு. நீங்க வாடகைக்கு விடலாம், ஹாஸ்டல் நடத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்க இஷ்டம். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. இனிமே யாராவது இங்க இருந்து கையாடுறது, கிண்டல் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. வாந்தி எடுத்துருவீங்க. வாந்தி அறிவு கிட்ட பொம்பளைங்க இருக்கிற இடத்துல எப்படியா பேசுறது? நம்ம தங்கச்சி என்ன நினைக்கும்? நம்ம தங்கச்சியை பத்தி யாருங்க பேசினா? புதுசா வந்தவங்க அட்டகாசம் தாங்க முடியல. அவனுக்கு சும்மா அடக்கூடாது, பேசாம இருக்க. போட்டேன்னா பல்லு கடல திருச்சி போயிடும். இப்ப நான் தெரியாம பண்ணிட்டேன். போய் வேணா மன்னிப்பு கேட்டு என்னமோ உங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஆம்பளை வளைச்சு போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? உங்க தலுக்கு மினுக்கு குடுக்கலாம் பார்த்துட்டு உங்க பின்னால ரோலம் தெரியறதுக்கு எத்தனை நார பசங்க இருக்கானுங்க. ஆனா நானும் எஸ்பி அப்படிப்பட்ட ஆள்ல. ஓஹோ பாக்கலாமா? பாக்கலாமாவா? நீ வேணா பொழைச்சு போ. ஆனா உங்க எஸ்பிய சும்மா விட மாட்டேன். நான் அவரை வளைச்சு காட்டட்டுமா? எங்க எஸ்பி வளைக்கிறதுக்கு இது வரைக்கும் எவனும் பொறக்கல, பொறக்க போறதும் பொறக்க விட மாட்டோம். அப்படின்னா ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? நான் இங்க இருந்து போறதுக்குள்ள சாமியாரா இருக்கிறவங்க எஸ்பிய சம்சாரியா மாத்தி என்னோட குடும்பம் நடத்த வைக்கிறேன். பாக்குறியா? அது உன்னால முடியாது. முடியும். அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். கௌரி இதெல்லாம் உனக்கு தேவையா?
நான் சும்மா தமாஷுக்காக சொன்னேன். டோன்ட் வரி யார். எஸ்பி, எனக்கு இந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு சவால். என்ன சவால்? அந்த பெங்களூர் தக்காளி சொல்றான், உங்களை வளர்த்து போட்டு உங்க கற்ப சூறையாடிடுவாங்க.